வணக்கம். உங்கள் தோட்டத்தில் ரோஜா பூக்கள் அதிகமாக பூக்கணுமா? நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய செடி கொடி ரோஜா. கொடி ரோஜாவில் 3-4 கலர்கள் இருக்குது. நான் வெள்ளை ரோஜா வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், 12க்கு 12 தொட்டியில் தான் நான் வச்சுருக்கேன். எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குன்னு. வேகமாக வளரக்கூடியது, ஒவ்வொரு கிளையிலும் கொத்து கொத்தாக பூக்கள் வைக்கக்கூடியது இந்த கொடி ரோஜா. நீங்கள் இந்த ரோஜாவை செலக்ட் பண்ணிங்கன்னா தினம் தினம் உங்களுக்கு பூக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் பெரிய அளவில் பூக்காமல் சிறிய அளவில் குழந்தைகளுக்கு தலையில் வைக்கக்கூடிய அளவிற்கு போதுமானதாக பூக்குங்க. கொத்து கொத்தாக பூக்கிறதுனால நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதற்கு மண் கலவையாக கோகோபிட், சாண எரு, குறைந்த அளவு மண் இவற்றில் இந்த செடியை நீங்கள் வச்சிடுங்க. நல்லாவே வந்துடுங்க. கோடை முடிஞ்சாச்சு. கிட்டத்தட்ட கோடை முடிந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். நிறைய பூக்களை கொடுத்துருங்க. இதற்கு உரமாக நீங்கள் எந்த உரம் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் மற்ற செடிகளை விட இதற்கு குறைவான அளவில் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு இது தாங்கி வளர்ந்து நமக்கு பூக்களை கொடுத்துரும். ஏன்னா மெல்லிய தண்டுகள் தான் கொடியாக போகுது. அதற்காக நாம் இதை பாதுகாத்து வளர்க்கணும். அதிக உரம் கொடுத்தா செடி தாங்காது. அடிக்கடி கொடுக்கலாம், ஆனால் குறைவான அளவில் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், எத்தனை கிளைகளில் பூக்கள் இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக பூத்துருங்க. இந்த செடியில் பூச்சி தாக்குதல் வந்ததாக நான் பார்க்கவே இல்லைங்க. இது மற்றொரு வெள்ளை ரோஜா பக்கத்துலேயே இருக்குது. இது ஐவரி அவலாஞ்சி ரோஸ். அது கூட நீங்கள் வாங்கலாம். நிறைய பூக்கக்கூடியது ஹைப்ரிட்டி. பெரிய அளவில் பூக்கள் கிடைக்கும். ஆனால் இந்த கொடி ரோஜா சிறிய அளவில் இருந்தாலும் நமக்கு நிறைய கொடுத்துரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்ற வித்தியாசமான ரோஜா செடிகளை வாங்கி முயற்சி செஞ்சு வளர்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கிடைக்கும். அதன் மூலமாக நம்ம மீண்டும் மீண்டும் வித்தியாசமான பூக்களை பார்க்கலாம். நிறைய பூக்கள் நமக்கு இப்போ புதிதாக வந்தாச்சு. எப்போவுமே ஹைப்ரிட்டி மட்டுமே வளர்க்குற நாம் இப்படி பார்த்து பார்த்து வித்தியாசமான செடிகளை வாங்கி வளர்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.